Hi viewers, welcome to our channel SM Edutop. Engineering Graphics series la இப்ப freehand sketching பார்த்துட்டு இருக்கோம். இது freehand sketching ல part 4 வீடியோ. இதுக்கு முன்னாடி freehand sketching ல பப்ளிஷ் பண்ண 3 வீடியோக்களையும் பார்த்துட்டு வந்துருங்க. அவற்றில தான் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்தா தான் இந்த சீரீஸை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. Draw the front view, top view and right side view of the object given below. கொடுக்கப்பட்ட ஆப்ஜெக்ட்க்கு நாம front view, top view and right side view வரையணும். ஆப்ஜெக்ட்டுக்கு viewing direction இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது அப்சர்வர் இங்க நின்னு தான் ஆப்ஜெக்ட்டை பார்க்கறாரு. அப்ப right side viewக்கு இந்த இடத்துல இருந்து தான் ஆப்ஜெக்ட்டை பார்க்கணும். First angle projection படி right side view front viewக்கு left sideல தான் வரும். அதனால நீங்க வரைய போற front viewக்கு left sideல போதுமான இடம் விட்டு வரைங்க. அப்பதான் front view and top view வரைஞ்ச அப்புறம் அந்த இடத்துல right side view வரைய முடியும். கொடுத்திருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னால இருந்து பார்த்தா, அதாவது arrowhead directionல பார்த்தா ஒரு vertical faceம் ஒரு curved faceம் தெரியும். முதல்ல இந்த visible faces front viewல வரைஞ்சிக்கலாம். First, vertical face 1, அதாவது இந்த blue color face உடைய left sideல இருக்கிற இந்த லைன்ல இருந்து நம்ம drawing ஆரம்பிக்கலாம். இந்த லைன் உடைய length 27 mm. So 27 mm க்கு ஒரு thin vertical line வரைஞ்சிக்கங்க. இங்க பாருங்க, நான் left sideல போதுமான இடம் விடல. ஒருத்தர் front view, top view, side view போன்ற வியூஸ்க்கான எந்தவித ஸ்பேஸ் கால்குலேஷனும் பண்ணாம டிராயிங் வரைய ஆரம்பிச்சா என்ன பிரச்சனை வரும்னு காட்டுறதுக்காக தான் நான் இந்த லைனை கிட்டத்தட்ட ஸ்கிரீனுடைய லெஃப்ட் எண்டு பக்கமா வரைஞ்சிருக்கிறேன். இதனால என்ன பிரச்சனை வரும்னு பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது இந்த செமி சர்க்கிளை வரையணும். அதற்காக இப்படி ஒரு ஹரிசாண்டல் சென்டர் லைனை வெர்டிகல் லைன் மேல வரைஞ்சிக்கங்க. பொதுவா சென்டர் லைன் அல்லது ஆக்சிஸ் லைன் என்று அழைக்கப்படும் இந்த லைனுக்கு குறிப்பிட்ட லென்த் கிடையாது. நீங்க வரைய போற கர்வ்டு ப்ரொஃபைலுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சு அந்த ப்ரொஃபைல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பின்னாடி வரைக்கும் லைனை டிரா பண்ணணும். நம்ம செமி சர்க்கிள் இங்க வருதுன்னா செமி சர்க்கிள் முன்னாடி இங்க ஸ்டார்ட் பண்ணி செமி சர்க்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் வர மாதிரி இந்த லைனை வரைஞ்சிருக்கு. செமி சர்க்கிளோடைய ரேடியஸ் 15 mm கொடுத்திருக்காங்க. சோ அதனுடைய சென்டர் பாயிண்ட முதல்ல இந்த டிராயிங்ல லொகேட் பண்ணணும். அதற்காக இந்த சென்டர் லைனும் வெர்டிகல் லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல இருந்து 15 mm தள்ளி ஒரு சென்டர் பாயிண்ட லொகேட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் இந்த பாயிண்ட கொஞ்சம் பெருசா வரைஞ்சிருக்கிறேன். நீங்க இத உங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி லொகேட் பண்ணா போதும். இந்த சென்டர் பாயிண்ட் மேல காம்பஸை வச்சு 15 mm ரேடியஸ்க்கு ஒரு தின் செமி சர்க்கிளை வரைங்க. அப்படியே இந்த சென்டர் பாயிண்ட் மேல பாஸ் ஆகிற மாதிரி ஒரு வெர்டிகல் ஆக்சிஸ் லைனை வரைஞ்சிடுங்க. நெக்ஸ்ட் இந்த பாட்டம் லைனை வரையலாம். இந்த பாட்டம் லைனோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம இந்த செமி சர்க்கிளோடைய டயமீட்டர் கூட இந்த ரெண்டு 15 mm ஆட் பண்ணிக்கலாம். செமி சர்க்கிளோடைய ரேடியஸ் 15 mm கொடுத்திருக்காங்க. சோ டயமீட்டர் 30 mm plus 15 plus 15. சோ டோட்டலா இந்த லைனுடைய லென்த் 60 mm. சோ இந்த இடத்துல இருந்து 60 mm க்கு ஒரு ஹரிசாண்டல் தின் லைனை வரைஞ்சிக்கங்க. செமி சர்க்கிளோட எண்ட்ல இருந்து கீழ் நோக்கி ஒரு தின் வெர்டிகல் லைன் வரைஞ்சிக்கங்க. அதாவது இந்த லைன். இந்த லைனுடைய லென்த் எவ்வளவு இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லைன் லென்த்ல இருந்து இந்த கேப்பை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் லென்த் கிடைக்கும். That is 27 minus 11 which is equal to 16 mm. So இந்த லைனுடைய லென்த் 16 mm. அடுத்தது இந்த லைனை வரையணும். இந்த லைனுடைய லென்த் 15 plus 15 30 mm. So இங்க இருந்து 30 mm க்கு ஒரு ஹரிசாண்டல் thin line வரைங்க. அடுத்தது phase 2 curved face. இல்ல சார், phase 1 that is vertical face இன்னும் க்ளோஸ் பண்ணலையேன்னு கேக்குறீங்களா? எப்பவுமே vertical face, horizontal face போன்ற ஃபேஸஸோட ஒரு இன்க்ளைன் ஃபேஸ் இருந்தா சேர்ற இடத்துல ஒரு எட்ஜ் உருவாகும். ஆனா இந்த ஃபேஸஸோட ஒரு curved face சேர்ந்தா அந்த இடத்துல எந்த ஒரு எட்ஜும் உருவாகாது. இங்க அப்படி ஒரு எட்ஜ் இருந்தா நாம vertical face க்ளோஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அப்படி ஒரு எட்ஜ் தான் இங்க இல்லையே. என்னது, அப்படி ஒரு எட்ஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கா? குட், ஷார்ப்பா தான் கவனிச்சுட்டு வரீங்க. நீங்க இந்த லைனை பார்த்து தான் அப்படி சொல்றீங்க நினைக்கிறேன். நான் வெர்டிகல் ஃபேஸ், கர்வ்டு ஃபேஸ்னு ரெண்டு ஃபேஸஸ்க்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக டிஃபரண்ட் கலர்ஸ் கொடுத்திருக்கேன். அந்த கலரை ஃபில் பண்றதுக்காக நடுவுல ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஆனா உண்மையில இங்க லைனே கிடையாது. அங்க லைன் இல்லாததால நான் வெர்டிகல் ஃபேஸை க்ளோஸ் பண்ணல. இப்ப கர்வ்டு ஃபேஸ்க்கு வருவோம். இந்த கர்வ்டு ஃபேஸோடைய ஃப்ரண்ட் வியூ அண்ட் ரைட் சைடு வியூ ஒரு ஃபிளாட் ஃபேஸா தான், that is rectangle தான் தெரியும். So front view rectangle and right side view rectangle. நமக்கு இந்த இடத்துல எட்ஜ் இல்ல. So open rectangle தான் இங்க நாம வரைய போறோம். ரெக்டாங்கிளோட டாப் லைனை இங்க வரைங்க.
இந்த டாப் லைனுடைய லென்த் எவ்வளவு இருக்கும்? டாப் லைனுடைய லென்த் which is equal to radius of the curve, that is semicircle. semicircle radius 15 mm. அப்ப டாப் லைனுடைய லென்த்தும் 15 mm தான். அதுக்கப்புறம் அங்க இருந்து கீழ் நோக்கி ஒரு லைன் வரைங்க. இந்த லைனுடைய லென்த் 11 mm உங்களுக்கே தெரியும். மீதி இருக்கிற கேப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த சர்க்குலர் போல வரையணும். இதனுடைய சென்டர் பாயிண்ட்டை ஏற்கனவே நம்ம லொகேட் பண்ணியிருக்கோம். இதை சென்டரா வச்சு ஒரு சர்க்கிள் வரைங்க. இதனுடைய டயமீட்டர் 15 mm னு கொடுத்திருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த செமி சர்க்கிளுடைய ரேடியஸ் 15 mm, ஆனா இந்த சர்க்கிளுடைய டயமீட்டர் 15 mm. சோ இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் 7.5 mm. அடுத்ததா இன்விசிபிள் ஃபேஸஸ்க்கு வருவோம். இந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு ஓவல் ஷேப்டு ஸ்லாட் இருக்கு. இது ஃப்ரண்ட் வியூல தெரியாது. இன்விசிபிள் ஃபேஸஸ டாட்டட் லைன்ல வரையணும். ஓவல் ஷேப்டு ஸ்லாட்ல லெஃப்ட் அண்ட் ரைட்னு ரெண்டு சைடுலயும் செமி சர்க்கிள்ஸ் இருக்கு. அதற்கான ரெண்டு சென்டர் பாயிண்ட்ஸும் இருக்கு. அந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆற ஆக்சிஸ் லைனை நாம இந்த ஃப்ரண்ட் வியூல முதல்ல வரைஞ்சிக்கலாம். முதல் சென்டர் பாயிண்ட் இந்த எட்ஜ், தட் இஸ் இந்த கார்னர்ல இருந்து 15 mm தள்ளி வரையணும். அடுத்த ஆக்சிஸ் லைன், தட் இஸ் சென்டர் பாயிண்ட், another 15 mm தள்ளி வரையணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்லாட்டோடைய ரெண்டு எண்ட்ஸையும் ஒரு லைனா இங்க டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரைட் எண்ட் எப்படி வரையுது பார்க்கலாம். சோ இந்த சென்டர்ல இருந்து, அதாவது இந்த ஆக்சிஸ் லைன்ல இருந்து இந்த எண்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ரேடியஸ் ஆஃப் தி செமிசர்க்கிள். அப்ப செமிசர்க்கிளுடைய ரேடியஸ் எவ்வளவு இருக்கும்? ரேடியஸ் 15 சொல்லிட போறீங்க. இந்த ரேடியஸ் 15ன்றது இந்த அவுட்டர் செமிசர்க்கிளுக்கு. நான் கேக்குறது இந்த இன்னர் செமிசர்க்கிளுடைய ரேடியஸ் எவ்வளவுன்னு. அதற்கான ஆன்சர் இங்க கொடுத்திருக்காங்க. 12 mm. 12 mm is nothing but the width of the slot. At the same time 12 mm is equal to the diameter of the semicircle. So diameter 12 mm na radius 6 mm. So radius 6 mm na in the center to end கான distance 6 mm. அப்ப இந்த axis line இருந்து 6 mm தள்ளி ஒரு லைன் வரைஞ்சிக்கங்க. It should be a dotted line. ஏனா இந்த slot front viewல தெரியாது. So invisible faces நாம dotted line தான் மென்ஷன் பண்ணனும். அதே போல இந்த axis line இருந்தும் left sideல இன்னொரு dotted line வரைஞ்சிக்கங்க. இந்த ரெண்டு dotted line தான் இந்த oval shaped slot இங்க மென்ஷன் பண்ணுது. இந்த ரெண்டு axis லைனும் இந்த oval shaped slot உடைய ரெண்டு சென்டர் பாயிண்ட மென்ஷன் பண்ணுது. ஓகே, ஃப்ரண்ட் வியூ முடிஞ்சிருச்சா? இல்லையா? எஸ், இன்னும் சில இன்விசிபிள் ஃபேஸஸ் இருக்கு. இந்த ரெட் ஃபேஸ பாருங்க. இது ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா அப்சர்வர் கண்ணுக்கு தெரியாது. சோ இது ஒரு இன்விசிபிள் ஃபேஸ். இந்த இன்விசிபிள் ஃபேஸ டாட்டட் லைன்ல வரையணும். அதை இங்க தனியா வரைஞ்சு காட்டியிருக்கிறேன். இந்த ப்ளூ ஃபேஸ் ஃப்ரண்ட்ல இருக்கு, இந்த ரெட் ஃபேஸ் பேக்ல இருக்கு. சோ இந்த ப்ளூ ஃபேஸ் கம்ப்ளீட்டா ரெட் ஃபேஸ மறைச்சிருக்கு. நாம இங்க பார்த்துட்டு இருக்கிறது ப்ளூ ஃபேஸ் தான். சோ இந்த ரெட் ஃபேஸ்ல இருக்கிற இந்த செமி சர்க்கிள், இந்த சர்க்கிள் அண்ட் தென் இந்த ரெண்டு லைன்ஸ், இந்த 4 டிராயிங் என்டிட்டியும் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஃபேஸ் எட்ஜஸ் கூட மெர்ஜ் ஆகிடும். ஆனா இந்த இடத்துல எந்த லைனும் இல்ல. சோ இங்க ரெட் இன்விசிபிள் ஃபேஸ் உடைய டாட்டட் லைனை வரையணும். நான் சொல்றது புரியலனா இந்த ரெட் ஃபேஸ இந்த ப்ளூ ஃபேஸ்க்கு பின்னாடி கொண்டு போறேன். அது எப்படி மெர்ஜ் ஆகுது நீங்களே பாருங்க. பாருங்க, இந்த ஒரு லைனை தவிர மற்ற எல்லா லைனுமே இது கூட மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கண்டினியூஸ் லைனுக்கு பின்னாடி ஒரு டாட்டட் லைன் வந்தா அந்த டாட்டட் லைன் தெரியாது, ஏன்னா ரெண்டும் ஓவர்லாப் ஆயிடும். ஸோ இங்க மட்டும் நமக்கு எந்த கண்டினியூஸ் லைனும் இல்லை. அதனால அந்த டாட்டட் லைனை கிளியரா நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு அந்த டாட்டட் லைன் எப்படி வருதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதனால இப்ப நம்ம ஒரு டாட்டட் லைனை வரைஞ்சிக்கலாம். ஓகே, அடுத்தது அதே போல இன்னொரு ஃபேஸ். இதை நான் எல்லோ கலர்ல வரைஞ்சிருக்கேன். நாம எல்லோ ஃபேஸ்னே கூப்பிடலாம். இதுவும் இன்னொரு இன்விசிபிள் ஃபேஸ். இதுக்கும் இது வரைக்கும் சொன்ன ப்ரொசீஜர் தான். மேக்ஸிமம் எல்லா லைன்ஸும் ஃப்ரண்ட்ல இருக்கிற லைன்ஸ் கூட மெர்ஜ் ஆயிடும் எக்ஸப்ட் திஸ் ஹரிசாண்டல் லைன். அதை மட்டும் இங்க டாட்டட் லைன்ல வரைஞ்சிக்கணும். நம்ம தான் ஏற்கனவே வரைஞ்சிட்டோம்ல. சோ திரும்ப வரைய வேண்டிய நீட் இல்ல. ஆப்ஜெக்டோடைய முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது முன்பக்கம் இருக்கிற ஃபேஸ் 1 and 2 நாம ஏற்கனவே இங்க வரைஞ்சிட்டோம். அப்ப பின்பக்கம் இருக்கிற ஃபேஸ் அத ஒரே ரெட் கலர் ஃபேஸா இங்க காட்டியிருக்கிறேன். இந்த ஷேப்போட மறு வடிவம் தான் இது. இது ஒரு இன்விசிபிள் ஃபேஸ். இது முழுவதுமா இந்த ஃப்ரண்ட் வியூ கூட மெர்ஜ் ஆகிடும். புதுசா எந்த ஒரு கண்டினியூஸ் ஆர் டாட்டட் லைனையும் உருவாக்காது. சோ நோ நீட் டு டிரா எனிதிங் நியூ. இது வரைக்கும் 2H பென்சில்ல யூஸ் பண்ணி நாம எல்லா லைன்ஸையும் தின்னாதான் வரைஞ்சிருக்கோம். சோ இப்ப சென்டர் லைன்ஸ் தவிர மத்த எல்லா லைன்ஸையும் H பென்சில யூஸ் பண்ணி திக்கா வரைஞ்சிக்கங்க. இது வரைக்கும் ஸ்கேல யூஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா வரைஞ்சிருப்பீங்க. ஆனா இது ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங். அதனால ஸ்கேலை யூஸ் பண்ணாம H பென்சிலை உங்க கையில பிடிச்சு டைரக்டா வரைங்க. இதுதான் இந்த ஆப்ஜெக்டோடைய ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூக்கு கீழே டாப் வியூ வரையணும். ஃப்ரண்ட் வியூக்கு லெஃப்ட் சைட்ல ரைட் சைட் வியூ வரையணும். ஆஹா, லெஃப்ட் சைட்ல டிராயிங் வரைய இடமே இல்லையே.
என்ன செய்யலாம்? சிம்பிள், மூவ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி நீங்க டிராயிங் ஷீட்ல மூவ் பண்ண முடியாது. அழிச்சிட்டு புதுசா தான் வரையணும். அதை அவாய்ட் பண்ண எப்பவும் ஸ்பேஸ் பிளானிங் முதல்ல பண்ணணும். எந்த வியூ எங்க வரும், அதுக்கு எங்க இடம் விடணும், எவ்வளவு இடம் விடணும் போன்ற விஷயங்களை பிளான் பண்ணிட்டு தான் நீங்க வரையவே ஆரம்பிக்கணும். ஓகே, இப்ப டாப் வியூல என்னென்ன ஃபேஸஸ் நமக்கு தெரியும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1, இது ஒரு ஹரிசாண்டல் ஃபேஸ். அடுத்தது ஃபேஸஸ் 2 and 3, இவை கர்வ்டு ஃபேஸஸ். நெக்ஸ்ட் ஃபேஸஸ் 4 and 5, இவை சர்க்குலர் ஹோல்ஸ். இவையும் கர்வ்டு ஃபேஸஸ் தான். ஆனா இவை நம் கண்ணுக்கு டாப் வியூல தெரியாது, இன்விசிபிள் ஃபேஸஸ். நெக்ஸ்ட் டாப் வியூ. டாப் வியூ வரைய ஃப்ரண்ட் வியூல இருக்கிற கம்ப்ளீட் டைமென்ஷன்ஸையும் கீழே ப்ரொஜெக்ட் பண்றோம். முதல்ல ஆப்ஜெக்டோடைய லெஃப்ட் எண்டை கீழ் நோக்கி கண்டினியூஸ் தின் லைனால ப்ரொஜெக்ட் பண்றோம். அது போலவே இந்த சர்க்கிளுடைய லெஃப்ட் எண்டை ப்ரொஜெக்ட் பண்றோம், சென்டரை ப்ரொஜெக்ட் பண்றோம், ரைட் எண்டை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. தென் செமி சர்க்கிள் ஸ்ட்ரக்சருடைய ரைட் எண்டை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. தென் ஸ்லாட்டோடைய லெஃப்ட் எண்ட், லெஃப்ட் சென்டரை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ஸ்லாட்டோடைய ரைட் சென்டர் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ஸ்லாட்டோடைய ரைட் எண்டை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. தென் ஆப்ஜெக்டோடைய ரைட் எண்டை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு half ஆஃப் தி டைமென்ஷன்ஸ் நம்ம டாப் வியூக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம். இப்போ டாப் வியூ கன்சிடர் பண்ணணும்னா முதல்ல டாப் வியூவோட பவுண்டரியை வரைஞ்சிக்கலாம். அது ஒரு ரெக்டாங்கிளா வரும். அந்த ரெக்டாங்கிளோடைய லென்த் இதுதான். இந்த லென்த்தை நாம ஏற்கனவே ஃப்ரண்ட் வியூல வரைஞ்சிட்டோம், அதை கீழே ப்ரொஜெக்டும் பண்ணிட்டோம். ஸோ லென்த்தை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த ரெக்டாங்கிளோடைய வித்தை நாம டாப் வியூல இருந்து தான் எடுக்கணும். அதாவது வித்துன்றது இந்த டிஸ்டன்ஸ் தான் வித். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? R15 கொடுத்துருக்காங்க. R15னா டயமீட்டர் 30. ஸோ இதனுடைய வித்து 30. அப்ப ரெக்டாங்கிளோடைய வித்து 30, லென்த் வந்து ஆல்ரெடி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுடைய டாப் வியூவை ஃப்ரண்ட் வியூக்கு கீழே கொஞ்சம் தேவையான அளவு ஸ்பேஸ் கொடுத்து ஆரம்பிங்க. அங்க ஒரு கண்டினியூஸ் தின் ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணுங்க. எதற்காக இந்த ஸ்பேஸ் கொடுக்குறோம்னா, இந்த ஸ்பேஸ்க்குள்ள நீங்க ஃப்ரண்ட் வியூன்ற ஒரு செப்பரேட் எழுதணும். தேவைப்பட்டா சில டைமென்ஷன்ஸும் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் போக அந்த ஸ்பேஸ் கன்ஜஸ்டடா தெரியக்கூடாது. அதுக்கு தேவையான அளவு நீங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இப்ப ரெக்டாங்கிளுக்கு தேவையான ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிட்டோம். தென் வெர்டிகல் லைன் ஆல்ரெடி இருக்கு. தென் இன்னொரு ஹரிசாண்டல் லைன் வரையணும். அந்த ஹரிசாண்டல் லைன் வரையறதுக்கு தான் உங்களுக்கு வித்து தேவைப்பட்டது. வித்து 30 mm கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்து 30 mm கீழே இன்னொரு ஹரிசாண்டல் லைன் வரைங்க. இப்போ நமக்கு டாப் வியூவோட பவுண்டரி கிடைச்சிருச்சு. முதல்ல இதுல ஃபேஸ் 1 வரையலாம். இந்த ஃபேஸ் 1ல ஒரு செமி சர்க்கிள் இருக்கு. இந்த செமி சர்க்கிளுக்கான சென்டர் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சென்டரை ஃப்ரண்ட் வியூல இருந்து ஏற்கனவே கீழே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆனா அது ஒரு லைன் தான். அங்க எந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் வைக்கலாம், இங்க வைக்கலாமா, இங்க வைக்கலாமா, இங்க வைக்கலாமா, அது நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஹரிசாண்டல் சென்டர் லைனையும் நம்ம இங்க வரைஞ்சாகணும். ஹரிசாண்டல் சென்டர் லைன் எங்க இருக்கு? எக்ஸாக்டா இந்த ரெக்டாங்கிளுக்கு மிடில் இருக்கு. ஸோ இந்த ரெக்டாங்கிளுக்கு மிடில், அதாவது 30 mm மிடில், 30 mm மிடில் 15 mm. ஸோ 15 mmல ஒரு கண்டினியூஸ் தின் லைன் வரைங்க. இப்போ நீங்க சென்டரை ஈஸியா லொகேட் பண்ணிடலாம். அதாவது இந்த வெர்டிகல் சென்டர் லைனும் இந்த ஹரிசாண்டல் சென்டர் லைனும் இன்டர்செக்ட் ஆகிற லைன் தான் இந்த சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ரேடியஸ் 15க்கு ஒரு செமி சர்க்கிள் வரைங்க. அடுத்தது இந்த ஓவல் ஷேப்டு ஸ்லாட். இந்த ஓவல் ஷேப்டு ஸ்லாட்டுக்கு ரைட் எண்ட்ல ஒரு செமி சர்க்கிள் இருக்கு. அதற்கான சென்டர் பாயிண்ட்டும் சேம் சென்டர் பாயிண்ட் தான். இங்க இருந்து நீங்க இன்னொரு செமி சர்க்கிள் வரைய போறீங்க. அந்த செமி சர்க்கிளுக்கான ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது ஏற்கனவே நான் ஃப்ரண்ட் வியூல சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த ஸ்லாட்டுக்கு வித் 12 கொடுத்துருக்காங்க. அதாவது டயமீட்டர் 12, அப்ப ரேடியஸ் 6. அப்படியே உங்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இதுதான் சென்டர் பாயிண்ட். தென் இதனுடைய ரைட் எண்ட் இங்கே கொடுத்துருக்கேன், ரைட் எண்டை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டர் பாயிண்ட்ல இருந்து ரைட் எண்ட் எவ்வளோ இருக்கும்? 6 mm தான் இருக்கும். ஸோ இதை சென்டரா வச்சு 6 mm ரேடியஸ்க்கு ஒரு செமி சர்க்கிள் வரைங்க. நெக்ஸ்ட் சென்டர் டு சென்டர். அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. இதை சென்டரா வச்சு இன்னொரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. தென் ஓவல் ஷேப் ஸ்லாட்டை க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்தது இந்த வெர்டிக்கல் செமிசர்க்கிள் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நடுவுல கொஞ்சம் ஸ்பேஸ் நம்ம ஃபேஸ் 1ல இருக்கு, அதை வரையணும். இந்த நடுவில் இருக்க ஸ்பேஸ் மேல இருக்கிற லைனுக்கு 8 mm கீழையும் கீழே இருக்கிற லைனுக்கு 8 mm மேலேயும் வரும். அதாவது இங்க மேல இருக்கிற லைனுக்கு 8 mm கீழே, தென் கீழே இருக்கிற லைனுக்கு 8 mm மேலே. அப்படி இந்த ரெண்டு லைனையும் வரைஞ்சிக்கோங்க. சரி சார், லைனை வரைஞ்சிட்டோம், ஆனால் ஒரு பர்டிகுலர் லென்த்தோடு நிறுத்திட்டோமே, ஏன் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் இந்த செமி சர்க்கிள் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கு. ஸோ இந்த செமி சர்க்கிள் ஸ்ட்ரக்சரை ஏற்கனவே கீழே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த ரெண்டு லைனையும் அந்த செமி சர்க்கிள் ஸ்ட்ரக்சர் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் வரைஞ்சிருக்கோம். அவ்வளோதாங்க, நம்ம ஃபேஸ் 1 வரைஞ்சிட்டோம். அதை ஹெச் பென்சிலால திக்கா இப்போ நீங்கள் வரைஞ்சிக்க போறீங்க.
ஸோ ஃபேஸ் 1 finished. நெக்ஸ்ட் ஃபேஸ் 2. ஃபேஸ் 2ன்றது ஒரு வெர்டிக்கல் செமிசர்க்குலர் ஸ்ட்ரக்சர். டாப் வியூவில் உங்களுக்கு கீழே வரும். டாப் வியூல இருந்து பார்க்கும்போது ஒரு ரெக்டாங்கிள் தெரியும். அந்த ரெக்டாங்கிள் நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம். 2 லைனை திக்கும் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிற 2 லைன் மட்டும் நீங்க டிக் பண்ணா போதும். ஃபேஸ் 2 ஓவர். நெக்ஸ்ட் ஃபேஸ் 3. ஃபேஸ் 3யும் டாப் வியூல இருந்து பார்த்தா ஒரு ரெக்டாங்கிள் தான் கிடைக்கும். அந்த ரெக்டாங்கிள் இங்க கொடுத்துருக்கு பாருங்க. அந்த ரெக்டாங்கிள் இந்த செமிசர்க்கிள் ஸ்ட்ரக்சர் வந்து கீழே ப்ரொஜெக்ட் பண்ணி தான் இந்த ரெக்டாங்கிள் கிடைச்சிருக்கு. ஸோ அதையும் நீங்க டிக் பண்ணீங்கன்னா ஃபேஸ் 3யும் ஓவர். நெக்ஸ்ட் ஃபேஸ் 4. ஃபேஸ் 4ன்றது ஒரு சர்க்குலர் ஹோல், அதாவது இந்த ஹோல் இதை டாப் வியூல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். டாப் வியூல இந்த சர்க்கிள் ஹோல் இன்விசிபிளா இருக்கும். இந்த 2ன்ற ஃபேஸ் இருக்கிற செமிசர்க்குலர் ஸ்ட்ரக்சர், அதாவது பாட்டம் ரெக்டாங்கிள்ல இருக்கிற ஹோல். ஸோ இந்த 2 லைனையும் நீங்க டாட்டர் லைனா டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 4 கிடைச்சிரும். ஏன்னா இது இன்விசிபிள் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி ஃபேஸ் 5ன்றது ஒரு சர்க்குலர் ஹோல், இதுவும் டாப் வியூல இன்விசிபிளா இருக்கும். ஃபேஸ் 3 இருக்கிற செமிசர்க்குலர் ஸ்ட்ரக்சர் இந்த டாப் ரெக்டாங்கிள். அதுல இந்த 2 லைனையும் டாட்டர் லைனா வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 5 கிடைச்சிரும். ப்ரொஜெக்டார்ஸும் ஆக்சிஸ் லைனும் 2H பென்சிலால வரையப்படுற தின் லைன் தான். இந்த ப்ரொஜெக்டரை விட ஆக்சிஸ் லைன் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக காட்டுங்க. எங்கெல்லாம் ஆக்சிஸ் லைன் வரணுமோ அங்கே அந்த கண்டினியூஸ் தின் லைன் மேலேயே நீங்கள் ஆக்சிஸ் லைனை வரைஞ்சிக்கலாம். ரொம்ப தின்னாக ப்ரொஜெக்டார் வரைஞ்சிருந்தா அதுக்கு மேலே கொஞ்சம் திக்காக ஆக்சிஸ் லைனை வரைஞ்சிக்கலாம். அது சரியா தெரியலைன்னா எரேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிஸ் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் முதல்ல இந்த லைனை எரேஸ் பண்ணுறேன், அதுக்கு அடுத்தது இந்த லைன் எரேஸ் பண்ணுறேன், அதுக்கு அடுத்தது இந்த 2 லைனையும் எரேஸ் பண்ணுறேன். இதை ப்ரொஜெக்ட் பண்ணி இது 2த்துக்கும் ஆக்சிஸ் லைன் வரையலாம். அது போல இதை 2யும் ப்ரொஜெக்ட் பண்ணி ஆக்சிஸ் லைன் வரையலாம். தென் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் லைனை வரையலாம். அவ்வளவுதாங்க, டாப் வியூ ஓவர். நெக்ஸ்ட் ரைட் சைடு வியூ வரையணும். அது லெஃப்ட்ல இருக்கிற ஸ்பேஸ்ல வரையணும். டாப் வியூ வரையறதுக்கு ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணணும். அது போல ரைட் சைடு வியூ வரையறதுக்கு ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ண போறோம், டாப் வியூ ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். முதல்ல ஃப்ரண்ட் வியூல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் லெஃப்ட் சைடுல ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. தென் டாப் வியூல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் டைரக்டா இங்க ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. அதற்காக ஃப்ரண்ட் வியூட பாட்டம் லெஃப்ட் மோஸ்ட் கார்னர்ல இருந்து ஒரு லைன் 45 டிகிரில வரையணும். அதுக்கப்புறம் டாப் வியூல இருக்கிற எல்லா டைமென்ஷன்ஸையும் லெஃப்ட் சைட்ல 45 டிகிரி லைனுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. இந்த லைன் எல்லாம் 45 டிகிரி லைனை சில இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வெர்டிக்கலா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. இந்த வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன்ஸும் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் லைன்ஸும் ஒரு பவுண்டரியை உருவாக்கும். அந்த பவுண்டரியில தான் உங்களுடைய ரைட் சைடு வியூ இருக்க போகுது. சரி, ரைட் சைட்ல என்னென்ன ஃபேஸஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கர்வ்டு ஃபேஸ் 1, இது ஒரு விசிபிள் ஃபேஸ். தென் 2 and 3 இவை கர்வ்டு ஃபேஸ் அண்ட் வெர்டிக்கல் ஃபேஸ்ன்ற காம்பினேஷனோட இருக்கிற ஃபேஸஸ். நெக்ஸ்ட் 4 and 5 இவை ரெண்டும் அதே சர்க்குலர் ஹோல்ஸ் தான். ஆனா ரைட் சைடு இதை நம்ம பார்க்க முடியாது. தே ஆர் இன்விசிபிள் ஃபேஸஸ். கடைசியா இந்த ஓவல் ஷேப்டு ஸ்லாட், இதுவும் ஒரு இன்விசிபிள் ஃபேஸ். ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்றது ஒரு கர்வ்டு ஃபேஸ், ஆனால் ஃப்ரண்ட் வியூவில் நமக்கு ரெக்டாங்கிளாக கிடைக்கும். அதனுடைய வித்து வந்து 11 mm. இந்த 11 mm நம்ம இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் வித்துக்கும் இருக்கும். அதனால இந்த ரெக்டாங்கிளை டிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஃபேஸ் 1 கிடைச்சிடும். அடுத்தது ஃபேஸ் 2. ஃபேஸ் 2ன்றது ஒரு கர்வ் அண்ட் வெர்டிக்கல் ஃபேஸ். பட் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் ரெக்டாங்கிளாக கிடைக்கும். அதை ஈஸியாக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபேஸ் 2ன்றது தான் டாப் வியூவில் இந்த ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் அப்படியே இங்கே ப்ரொஜெக்ட் ஆகி இந்த ரெக்டாங்கிளாக வந்திருக்கு. ஸோ இந்த ரெக்டாங்கிளை நீங்கள் கண்டினியூஸ் திக் லைனில் வரைஞ்சிங்கன்னா நமக்கு ஃபேஸ் 2 கிடைச்சிடும். அது போல் ஃபேஸ் 3 தான் டாப் வியூவில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரெக்டாங்கிளை அப்படியே இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ரெக்டாங்கிளையும் நீங்கள் கண்டினியூஸ் திக் லைனால் வரைஞ்சிங்கன்னா நமக்கு ஃபேஸ் 3 கிடைச்சிடும். அடுத்தது ஃபேஸ் 4ன்றது லெஃப்ட் சைடில் இருக்கிற வெர்டிக்கல் செமிசர்க்குலர் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஒரு சர்க்குலர் ஹோல். அந்த சர்க்குலர் ஹோலை நம்ம ஃப்ரண்ட் வியூ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2 லைன் தான் சர்க்குலர் ஹோலை மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த 2 லைனையும் டாட்டர் லைனாக மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 4 கிடைச்சிடும். அதுபோல் ரைட் சைடில் இருக்கிற செமிசர்க்குலர் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் இந்த ரெக்டாங்கிளில் இருக்கிற இந்த 2 லைன் தான் ஃபேஸ் 5 இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதை 2யும் டாட்டர் லைனில் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 5 கிடைச்சிடும். ஏன் டாட்டர் லைனில் போடுறோம்னா ஃபேஸ் 4 and 5 ரெண்டுமே இன்விசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ். அடுத்தது ஃபேஸ் 6. ஃபேஸ் 6ம் ரைட் சைடு வியூவில் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஃபேஸ் 6ஐ இந்த 2 லைனால் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணி ரைட் சைடு வியூ கொண்டு போயிருக்கோம். ஸோ இந்த 2 லைனையும் டாட்டர் லைனாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 6 கிடச்சிடும். ஸோ ரைட் சைடு வியூ முடிஞ்சாச்சு. ஆனால் ஆஸ் யூஸ்வல் ஆக்சிஸ் லைனை வரையணும்.
ஸோ இந்த ஹோலுக்கும் ஒரு ஆக்சிஸ் லைன் வரையணும். ஸோ அதனால் இதை எடுத்துடுறோம். தென் இந்த ஹோலுக்கு ஒரு ஆக்சிஸ் லைன் வரையணும், அதனால் இதையும் எடுத்துடுறோம். அடுத்தது இந்த லைனை ப்ரொஜெக்ட் பண்ணி தென் இங்கே ஒரு ஆக்சிஸ் லைனை வரைஞ்சிடுறோம். அடுத்தது இந்த லைனையும் ப்ரொஜெக்ட் பண்ணி இது ரெண்டுக்கும் தனித்தனியாக ஆக்சிஸ் லைன் வரைஞ்சிடுறோம். இப்போ நமக்கு கம்ப்ளீட் ரைட் சைட் வியூ கிடச்சிருச்சு. எல்லா வியூ முடிஞ்ச உடனே ட்ராயிங் முடிஞ்சதுன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா டைமென்ஷனிங் எப்போ கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகும். ஸோ டைமென்ஷனிங் இந்த ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுக்கப்பட்ட டைமென்ஷன்ஸை ஓரளவு இந்த 3 வியூலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி டைமென்ஷனிங் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம ஃப்ரண்ட் வியூவில் டைமென்ஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஹரிசாண்டல் செமிசர்க்குலர் ஸ்ட்ரக்சருடைய வித் 11 கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் இது 11. இதை நான் இங்கே டைமென்ஷன் பண்ணுறேன். எப்பயுமே டைமென்ஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவை. ஆனால் இங்கே எக்ஸ்டென்ஷன் லைன் வரைய வேண்டிய அவசியமே இல்லை, ஏற்கனவே அங்கே ப்ரொஜெக்டர் இருக்குது. ஸோ நான் டைமென்ஷன் லைன் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். அடுத்தது இந்த 27 mm பாட்டம்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்க்கு இதையும் நான் இங்கே டைமென்ஷன் பண்ணிக்கிறேன். பாட்டம் டு சென்டர் பாயிண்ட் இது 27 mm. அடுத்தது இந்த வெர்டிக்கல் செமிசர்க்கிள் ஸ்ட்ரக்சருடைய ரேடியஸ் 15, அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ரேடியஸை எப்படி மார்க் பண்ணணும்னா சென்டரில் இருந்து இந்த ஆர்க்கை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு இன்க்ளைன் லைன் அண்ட் தென் ஒரு ஹரிசாண்டல் லைன். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஏரோ ஹெட் இருக்காது. எந்த ஆர்க்குக்கு டைமென்ஷன் பண்ணுறோமோ அந்த ஆர்க்கை டச் பண்ணுற இடத்துல ஏரோ ஹெட் இருக்கும். தட் இஸ் சென்டர் டு ஆர் த டைமென்ஷன்ஸ் கிவன் as 15, அதாவது ரேடியஸ் 15. ஆர் மீன்ஸ் ரேடியஸ். அடுத்தது சர்க்குலர் ஹோலுடைய டயமீட்டர் 15 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் இங்கே டைமென்ஷன் பண்ணிக்கோங்க. ரேடியஸ் டைமென்ஷனும் டயமீட்டர் டைமென்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டயமீட்டர் டைமென்ஷனும் கிட்டத்தட்ட அதே போல் ஒரு லீடர் லைன் தான். ஆனால் இந்த லீடர் லைன் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த லீடர் லைன் இந்த சர்க்கிளோடைய 2 எண்டையும் டச் பண்ணுது. 2 எண்ட்லையுமே ஏரோ ஹெட்ஸ் இருக்கணும். அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற டைமென்ஷன் தான் இங்கே பண்ணியிருக்கிறோம்னு அர்த்தம். டயமீட்டர்ன்றதை இண்டிகேட் பண்ணுற சிம்பிள் தான் 5. அடுத்தது நம்ம டாப் வியூவை டைமென்ஷன் பண்ண போகலாம். டாப் வியூவில் பாருங்கள், இந்த எட்ஜில் டு சென்டர் 15, தென் சென்டர் டு சென்டர் 15 கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையும் இங்கே நம்ம டைமென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த செமிசர்க்குலர் ஸ்ட்ரக்சரோட ரேடியஸ் 15, அதையும் இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ரைட் சைட் வியூவில் டைமென்ஷன் பண்ணலாம். இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சருடைய திக்னஸ் 8 mm கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2 ரெக்டாங்கிளுடைய திக்னஸும் 8 mm, அதையும் நம்ம டைமென்ஷன் பண்ணிக்கலாம். தென் இந்த ஸ்லாட்டுடைய வித் 12 mm, அதாவது இந்த 2 டாட்டட் லைனுடைய கேப் 12 mm, அதையும் டைமென்ஷன் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. இதுதான் உங்களுடைய கம்ப்ளீட்டட் ட்ராயிங். இதை எப்படி வரையணுன்ட்டு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.